இன்றைக்கி எங்கள் வீட்டில் சஷ்டி விரதம் இருக்காங்க. வாங்க, வெத்தலையில் வந்து 6 தீபம் பொருத்தி நடுவில் எலுமிச்சம்பழம் வச்சு முருகன் சிலை இருக்குது பார்த்திங்களா, முருகன் பார்த்திங்கிட்டு விநாயகர், இங்கிட்டு வந்து நம்ம அம்மா எப்படி இருக்குன்னு பாருங்க. விநாயகர் முருகன் எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்களும் கந்த சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சஷ்டி விரதம் நம்ம மனசில் என்ன நினச்சி வேண்டி இருக்குமோ அது கண்டிப்பாக நடக்குங்க. அதனால தான் சஷ்டி விரதம் 6 நாள் வந்து விரதம் இருப்பாங்க. 7வது நாள் வந்து மொத்தம் 6 நாள் 7வது நாளும் விரதம் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க 7 நாள் இருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க 6 நாள் இருப்பாங்க. அது அவங்கவுங்க இஷ்டப்படி இருக்காங்க. ஏன்னா கந்த சஷ்டி விரதம் அன்னைக்கு, சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தோம்னா கந்த சஷ்டி கவசம் கண்டிப்பாக வந்து பாடணும். அப்புறம் வந்து முருகன் பாடல் வந்து அன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம என்ன செய்யணும்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும். யாருமே தூங்கக்கூடாது. அப்புறம் வந்து வாழைப்பழம் இதுங்க வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. வயிறு பசிச்சிச்சுன்னா ஒரு வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டு விரதம் இருங்க. இல்லை விரதம் இருக்க முடியாதவங்க சாப்பிட்டுட்டு சாமிக்கு வந்து பக்தியோடு இருங்க. நீங்கள் மனசில் என்ன நினச்சி வேண்டுறீங்களோ அது கண்டிப்பாக வந்து நடக்குங்க. இதுதான் வந்து சஷ்டியோட பயனுங்க. முருகனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தால் நம்ம மனசில் என்ன நினச்சி விரதம் இருக்குமோ அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.